டு மலேசியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சிக்கன் ஸ்டீவ். ஸோ சில்ட்ரன்ஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுங்க. அதோட உருளைக்கிழங்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா இப்படி கட்டமாக கட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பாதி தக்காளி, பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கங்க. தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு. ஸோ கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் போதும். அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ அதோட பச்சை மிளகாய் ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுங்க. ஸோ சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தண்ணி ஒரு டம்ளர். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டு அதோட முதல்ல பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டு அதோட சீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. நல்லா வணங்கிட்டோம். நல்லா வணங்கினோன்னு தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கோழி உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெனு தான் இது. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து அளவாக விட்டுக்குங்க. இதோட தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு வந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனோன்னே, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்துடும். கோழியும் சின்னதாக தான் இருக்குது. அந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றிடும். ஸோ தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெனு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். கோழியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ஸ்பைசி இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். செமையாக இருக்கும். செமி கிரேவி மாதிரிக்க